அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில கடகம் ராசி அல்லது கடகம் லக்னமாக இருக்கீங்கன்னாக்க அந்தரங்க வாழ்க்கை இப்படித்தான் என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். திருமணம் ஆனவங்க அல்லது திருமணம் செய்ய போறவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு பொது பலன் தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் தான், ஒரு பொதுவான கருத்து. இதுல சில பேர் விதி விலக்குகள்லாம் கூட இருப்பாங்க. அந்த விதி விலக்குகளை பற்றி நாங்க பேசல. இப்ப இந்த கடகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி சந்திரன். இங்க புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கும். பொதுவாகவே கடகம் ராசி அல்லது கடகம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காதல் உணர்வு, காம உணர்வு சற்று அதிகமாகவே இருக்கும். அதே போல இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் குடும்ப வாழ்க்கையில, அதாவது வாழ்க்கை துணைவரால் பெரிய அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கிறதுல அல்லது ஒரு திருப்தியான தாம்பத்திய வாழ்க்கை அமையறதுல, 2 பேருக்குமே முடியும் அப்படின்னா கூட சில நேரங்கள்ல தாம்பத்திய வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் கண்ணாமூச்சி ஆடக்கூடியதாகவே இருக்கும். ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கிறது, தனித்திருக்கிறது, அல்லது சில நேரங்கள்ல மனஸ்தாபத்தோடையே இருக்கிறதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் வாழ்க்கை துணைவர் மேல வர்றதில்ல. ஆனா இவர்களை பொறுத்தவரையிலும் அந்த இன்ட்ரெஸ்ட் வெளியில தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. கடகராசியில பிறந்த ஆண்களை பொறுத்தவரையிலும் வேறு தொடர்புகள், திருமணத்துக்கு மீறிய உறவுகள், அந்த வகையில நாட்டங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். அவர்களுக்கும் அதே போல எதிர்ப்பாளினுடைய அஃபயர், அஃபெக்ஷன்லாம் நிறையவே வரும், அப்ரோச்சஸ் எல்லாம் வரும். என்னன்னா கடகராசியில பிறந்தவங்க பொதுவாகவே அழகானவர்களாக இருப்பாங்க. எதிர்பாலினரை, குறிப்பா ஆப்போசிட் ஜெண்டரை சுண்டி இழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சி ஏதோ ஒரு வகையில முகத்துல இருக்கும். கண்கள் அழகாக இருக்கும். இவர்களுடைய பேச்சும் பாத்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி சரியாக பேசுவாங்க. ஒருத்தரை விரும்புறாங்க அல்லது ஒன்னு அடையணும் அப்படின்னாக்க அதற்கு தீவிரமாக திட்டமிட்டு அதை காய நகர்த்தி செயல்படுத்துவாங்க. அவர்கள் நினைத்ததை சாதிப்பார்கள். அது சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கடகராசியில பிறந்தவங்களுக்கு இளமையிலேயே காதல் ஏற்பட்டு கல்யாணம் கூட ஆயிடும், காதல் திருமணம் ஆயிடும். சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணமாக்கும். அந்த திருமணமும் பாத்தீங்கன்னாக்க வேற கேசட் அல்லது மதம் மாறி அல்லது ஏதோ ஒரு வகையில சற்று டிஃப்ரெண்டா, ஏஜ்ல டிஃப்ரெண்டா அல்லது தகுதி குறைந்த அல்லது தகுதியில் மிக உயர்ந்த, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பர்சனை மேரேஜ் பண்ணி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்கும். அதே போல வாழ்க்கை துணைவரை விட்டு பிரிந்து இருப்பாங்க. எதையும் கொஞ்சம் முகத்தில் அடித்தார் போல சொல்லக்கூடியவர்கள், கோபம், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதே போல இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க. இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவரோட சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா தாயாரால வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம், மாமியார் அல்லது மாமனார் வகையில வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம்னு இவருக்கு ஏதோ ஒரு வகையில குடும்ப வாழ்க்கையில திருப்தியற்ற ஒரு தாம்பத்திய வாழ்க்கை தான் இருக்கும். அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா சில பேருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை துணைவருக்கு அதனால தாம்பத்திய சுகம் கிடைக்காம ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மையில இருப்பாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு பிரச்சனைகளோடு பிரிந்திருக்கிறது. சீக்கிர திருமணம் என்றால் அது காதல் திருமணம் ஏற்பட்டு அப்புறம் பிரிந்து தனித்து இருக்கிறது. அதே போல ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமா கூட தனித்து இருப்பாங்க. 2 பேருக்குள்ள சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை, காதல் திருமணம் ஏற்பட்டது. வாழ்க்கை துணைவர் வேற ஒரு ஊர்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, வாரம் ஒரு முறை வந்துட்டு போவாரு, அல்லது மாசம் ஒரு முறை வருவாரு, அல்லது வெளிநாட்டுல கூட வேலை பார்ப்பாரு. இங்க மனைவி இருக்க, கணவன் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு தொலை தூரத்துல 2 பேரும் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட இருக்கும். அதனாலயும் சில பேருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. இதுல தனிப்பட்ட முறையிலன்னு சொல்லும் போது இன்னும் டீப்பாவே சொல்லலாம். தனிப்பட்ட ஜாதகத்துல அவங்கவுங்க லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல என்ன கிரகம் இருக்கு, 7ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, 7ஆம் பாவகம் கெட்டு இருக்கா, அதே போல 5ஆம் பாவகம் எப்படி இருக்கு, அதை வச்சு காதல் போன்ற விஷயத்த சொல்லலாம். 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த பாவங்கள்லாம் வச்சு கூட நம்ம தனிப்பட்ட முறையில இன்னுமே டீப்பா சொல்லலாம். இது ஒரு பொது பலனா நான் சொல்லக்கூடியது என்னன்னாக்க, பொதுவாகவே கடகம் ராசியில பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில, அதுவும் கடந்த காலமாக 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா கஷ்டமுத்து சனியோட கடுமையான பாதிப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த நேரத்துல அவர்கள் திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்தித்து பிரிந்து இருக்கிறாங்க. சில பேர் பிரியாம ஒன்னா இருந்தா கூட சண்டை சச்சரிவோட அந்த தாம்பத்திய சுகத்தில் ஈடுபடாம மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி அந்த சுகம் கிடைக்குதுன்னா, பொதுவாகவே கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த காதல் உணர்வு, காம உணர்வு சற்று அதிகம்தான்.
அவர்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில் அஃபையரும் வந்துடுது. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபையர், திருமணத்துக்கு மீறிய உறவு ஏற்பட்டுடுது. அந்த உறவு பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரோட மட்டுமா அப்படின்னா, கடகராசி ஆண்களாக இருக்காங்கன்னாக்க எதையுமே ஒருத்தரோடையே அப்படியே நிரந்தரமா வச்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை துணைவரையும் ஏதோ ஒரு வகையில விட்டு கொடுக்காம வாழ்க்கை துணைவரோடய இருப்பாங்க. அதே சமயத்துல வெளியிலையும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நிரந்தரமா ஒருத்தரை மெயின்டைன் பண்ணவும் மாட்டாங்க. பலருடன் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு சில நேரங்கள் ஏற்படும். சில பேரும் பாத்தீங்கன்னாக்க ஒன்றுக்கு மேற்பட்டோடு தொடர்புகளோட இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பெண்களும் அதே போலதான். பெண்களுக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கு அப்படின்னாக்க அதுல பர்டிகுலர் புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினுடைய அஃபையர் எல்லாம் ஏற்பட்டுடுது. ஏதோ ஒரு வகையில அவங்க நினைச்சதை அடையக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுடுது. அதே போல ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவர்களுக்கு சற்று காம உணர்வுகள் அதிகமாகவே இருக்கும். இவர்களை பொறுத்தவரையிலும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா திடீர்னு ஒரு எதிர்பாராம வரக்கூடிய உறவில் விழுந்து அதுக்கப்புறம் அவர்கள் ஒரு நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் அவர்களுக்கு இருக்கு. பூச நட்சத்திரத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் நேர்மையா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனாலும் இவருடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறதுனால திடீர்னு அந்த மாதிரியான எதிர்பாராத உறவில் விழக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கும் ஏற்படுது. அதே போல பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க இந்த மேரிட்டல் அஃபேர், இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த தாம்பத்திய சுகத்தை பேஸ் பண்ணிதான் இன்னைக்கு நிறைய திருமண முறிவுக்கு காரணமே சரியான தாம்பத்தியம் இல்லை, மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடோடு இருக்கிறோம்ன்ற காரணம். ஒண்ணு தாம்பத்தியமே இல்லாம மகிழ்ச்சியற்ற சூழ்நிலை இல்லாம டிவோர்ஸ் போவாங்க. இல்லைன்னா சில பேர் பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் அதிகமான உறவில் இருக்கிறாரு, வேற ஒரு உறவில் இருக்கிறாரு, அந்த காரணத்துக்காக டிவோர்ஸ் போகும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா பேசிக் இந்த சப்ஜெக்ட் தான் முக்கியமானதாக இருக்கும். பணம் இல்ல, பொருளாதாரம் இல்ல, வேலை இல்லைன்னு யாரும் டிவோர்ஸ் போறது இல்லை. அது வெரி வெரி ரேர். ஆனா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கல, மகிழ்ச்சி இல்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் டிவோர்ஸ் போறவங்க அதிகமாக இருப்பாங்க. அதனாலதான் முக்கியமா பாத்தீங்கன்னாக்க நம்ம திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணும் போது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அல்லது திருமணம் ஆனவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்க இதை புரிந்து கொள்ளணும். உதாரணமா உங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 12ஆம் பாவகத்துல சனி பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னாக்க அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும். அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணைவர் மேல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் குறைவாக இருக்கும். வெளியில வெவ்வேறு உறவுகள் மூலம் மகிழ்ச்சியை அடையக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். அதே போல தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருந்தாவே ஏதோ ஒரு வகையில வேற பெண்களுடைய தொடர்பு, அஃபையர், நட்பு, காதல், மீண்டும் திருமணத்துக்கு பிறகு கூட காதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படும். இந்த அயன சயன ஸ்தானத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாக்கணும். நீங்க கடக லக்னமாக இருக்கீங்கன்னாக்க 12ஆம் பாவகம் என்பது மிதுனம் வரும். மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கு? சனி இருக்கா? சனி மட்டுமே தனித்து இருக்குன்னாக்க உடல்நலத்துல அப்பப்போ தொந்தரவு, பிரச்சனைகள், தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியான தாம்பத்தியம் இல்லாத சூழ்நிலையும் இருக்கும். வேற ஒரு உறவில் ஈடுபாடு, நாட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுக்கும். அதே போல செவ்வாய் இருக்கு லக்னத்துக்கு 12 அப்படின்னாக்க இந்த லக்னத்துக்கு 12 செவ்வாய் இருக்குன்னா ஆர்வங்கள்லாம் அதிகமா இருக்கும். ஆனா கிடைக்காத மாதிரி குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையோட இருந்து பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். சூரியன் இருக்குன்னாக்க இவர்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் அந்த வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், தனித்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதே போல திருமண வாழ்க்கையும் லேட்டா கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை அமைவதிலும் லேட்டா அமையும். குடும்பம் அமைஞ்ச பின்னாடியும் ஏதோ ஒரு வகையில பிரிந்து தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, டிவோர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த 12ஆம் பாவகத்துல 2க்குரியவன் இருந்தாங்க, சனி இருந்தாலும் லேட் ஆகும் மேரேஜ் ஆகுறது. ஏன்னா 7க்குரியவன் 12ல இருக்கும்போது லேட் ஆகும். அதே போல குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சுங்களா 12ஆம் பாவகத்துல, அவர்கள் பிறப்பிடமிட்டு வெளியூர் வெளிநாட்டுல வாழ்வாங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் இல்லைன்னா கூட ஏதோ ஒரு வகையில பிரிந்து இருக்கிறது, அந்த வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைக்காம இருக்கும். அல்லது இவர்களுக்கே அந்த நாட்டம் இல்லாம கூட இருப்பாங்க. இந்த ராகு பகவான் 12ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு தனித்து அப்படின்னாக்க சுக்கிரனோடு சேர்ந்தா ரொம்ப நிறைய அஃபயர்ஸ், நிறைய உறவுகள்லாம் ஏற்படும். ராகு மட்டும் இருக்கிறாருனாலையும் இவர்களுக்கு திருமண வாழ்க்கையில தாம்பத்தியம்லாம் நல்லாவே கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில சப்போஸ் கலசர தோஷம் இருந்து பிரிந்து இருக்கிறாங்கன்னா கூட வெளியில ஏதாவது ஒரு வகையில இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. கேது இருக்கிறாருன்னா சரியான தாம்பத்திய வாழ்க்கை அமையாது, பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும், டிட்டாச்மெண்ட் ஏற்படுத்தும், ஒரு சரியான தாம்பத்தியம் இருக்காது, மனக்குழப்பம், டென்ஷன், சரியான தூக்கம் இல்லை, ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால கூட கணவன் மனைவிக்குள் சரியான தாம்பத்தியம் இல்லாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னாக்க இன்னொருத்தருக்கும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை தான். இப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல
சனி இருக்கு 12ஆம் பாவகத்துலன்னா இன்னொருத்தரோட ஜாதகத்தை நீங்க செலக்ட் பண்ணும்போது லக்னத்துக்கு 12ல அவருக்குமே சனி இருக்கிற மாதிரி சேர்த்துட்டீங்கன்னாக்க அவங்க எப்பயுமே பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை தான் மிக அதிகம். அப்படி இல்லாம அந்த இடத்துல எந்த கிரகமும் இல்லாம இருக்கிறவங்களை பார்த்து சேர்த்துறது நன்மை. அப்படி இல்லையா, சனிக்கு இந்த இடத்துல உதாரணமா புதன் இருக்கிறாரு, லக்னத்துக்கு 12ல புதன் இருக்கு அப்படின்னாக்க அவர்களை சேர்த்தலாம். இந்த மாதிரி ஒரு நட்பு கிரக அடிப்படையில சேர்த்துறது கூட நன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாகவே ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி, இப்ப சனியும் சூரியனும் கடகராசி கடக லக்னமாக இருக்கீங்க, சனியும் சூரியனும் இணைந்திருக்கு, உங்க ஜாதகத்துல அஸ்தங்கமாயிருக்கு சூரியன் அப்படின்னாக்க திருமணம் ஆகுறது லேட் ஆயிட்டே இருக்கும், அவ்வளவு சீக்கிரம் ஆகாத மாதிரி நிறைய போராட்டங்களாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சுய ஜாதகத்தை வச்சு இன்னுமே நிறைய கூடுதலாக கூட சொல்லலாம். இப்போ ஒரு பொது பலனா சொல்லும் போது இந்த 12ஆம் பாவகத்தை ஆய்வு செய்து அதற்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கிறது திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும். அதன் மூலம் வெளியில தேடாம இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால பிரிவுகளும் ஏற்படாம இருக்கும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு தான் இது. இந்த கடகம் ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்தவரையிலும் சீக்கிரமா ஒண்ணு மேரேஜ் ஆனா அது காதல் திருமணம் ஆயிடுது. ஆஃப்டர் த மேரேஜுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா தொழில் காரணமாக கூட பிரிந்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில வெளியில அந்த அஃபயர் கிடைக்கக்கூடியதாகவோ அப்ரோச்சஸ் வரக்கூடியதாகவோ இருக்கும். சில பேருக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கும், மேரேஜ் ஆகிறதே லேட் ஆயிட்டு இருக்கும். அப்போவும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு வேற ஒரு உறவில் அல்லது வேற ஒரு காதலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு எல்லாம் ஏற்படுது. ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க, அதாவது இன்டிமேசி சப்ஜெக்டை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமானதுதான். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் திருமண பந்தம். திருமணம் பண்றதே பாத்தீங்கன்னாக்க மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கணும், தாம்பத்திய சுகம் அனுபவிக்கணும், அதன் மூலம் இன விருத்தி ஏற்படணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றதுதான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் அவசர உலகத்துல என்ன நடக்குதுனாக்க, ஏதோ ஒரு டெம்பரவரி ஹாப்பினஸ் மாதிரி கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை, அதுக்கப்புறம் வேற ஒரு உறவில் விழக்கூடிய சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுது. சோ அதற்கு தான் இந்த ஜாதகத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ எதிர்காலத்துல இவங்க வேற ஒரு உறவில் போவாங்களா, இவருடைய காம உணர்வு எப்படி இருக்கும், காதல் உணர்வு எந்த அளவுக்கு இருக்கு. அதாவது 4ஆம் பாவகம் என்பது ஒழுக்கஸ்தானம். 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகம். அந்த பாவகத்துல ராகு அல்லது சனி அல்லது செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தா கூட பாத்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இருதாரம் ஏற்படுது. அவர்களுக்கு அந்த சுகஸ்தானத்துல பாதிப்புகள் அந்த பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல விழக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த அமைப்பு இருந்து 4ஆம் பாவகத்துல ராகு இருந்து அதுக்கு சனி பார்வை இருக்குன்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டுடும். ஏதோ ஒரு வகையில இன்னொருத்தரை தேடக்கூடிய சூழ்நிலை அல்லது இன்னொரு உறவில் விழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குரு 9ல இருக்கு 4ஆம் பாவகத்துல ராகு இருந்தாலையும் 9ஆம் பாவகத்துல சுபகிரகம் இருந்துட்டாலையும் அவங்க ஓரளவுக்கு ஒழுக்கமாகவே இருப்பாங்க, பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. சோ இந்த 4ஆம் பாவகம் 9ஆம் பாவகத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க வரன் தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி கல்யாணம் பண்ணிக்கும் போது பிரச்சனை வராது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.